கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பாருங்கள், நாம் உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடுகிற நாளிலே பாருங்கள், பல பேர் உலகத்திலே சொல்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பலை, அவர் மரிக்கவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படி என்று பல விதங்களிலே சொல்கிறாங்க. அப்போ பைபிளில் ஆண்டவர் கர்த்தர் எப்படி நமக்கு திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட தோமா என்கிற ஒரு சீஷர் காணப்பட்டார். அந்த தோமாவுக்கும் அப்படி ஒரு ஒரு சந்தேகம் காணப்பட்டது. தோமா நாம் அறிவோம், இந்திய தேசத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பினவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்திய தேசத்துக்கு வெளிப்படுத்தினவர் தோமா என்பதை நாம் அறிவோம். அந்த தோமாவை குறித்து பாருங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டோம் என்று சீஷர்கள் அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அந்த தோமா பாருங்கள், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒளி விசுவாசிக்க மாட்டேன் என்றார். பாருங்கள், அந்த தோமா சொல்லுகிறார், ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதை 3 ஆணிகள் மீது தொங்கினதை இந்த தோமா கண்ணால் கண்டார். கண்டதினால் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், அந்த காயத்திலே என்னுடைய விரலை நான் போட்டு பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அந்த காரியத்தை அவர் அடிக்கப்பட்ட இடத்தை பாருங்கள் நான் பார்க்க வேண்டும், அவருடைய கரங்களை பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், 8 நாள் கழிந்து 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களை கூட இருந்தான். தோமா இருக்கிறார். அப்போது கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போது இந்த தோமா பாருங்கள், இந்த சீஷர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறதை இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் இல்லை. 8 நாளைக்கு பின்பு அந்த இடத்துல கடந்து வந்து அதை யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்தார். நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நமக்காய் ஆண்டவராய் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 2வதாய் ஆண்டவர் எஜமானனாய் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நாம் அவருக்கு தயாராக இருப்போம், இன்னும் விசுவாசத்தோடு இருப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கடைசி காலங்களிலே நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். அதை பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிங்க, நம்புங்க. முற்றிலுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நமக்கு போதுமானவராய் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவர்.